அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். பனிவரகு 100 கிராம், வெள்ளை சோளம் 50 கிராம், சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுக்கப்பட்ட வெங்காயம் 50 கிராம், பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கொண்டது 10 கிராம், கடுகு தேவையான அளவிற்கு, உப்பு தேவையான அளவிற்கு, நல்லெண்ணெய் தேவையான அளவிற்கு, தேங்காய் துருவல் 20 கிராம், கடலை பருப்பு 20 கிராம், உளுந்து 20 கிராம், வாழைப்பூ நார் நீக்கியது 50 கிராம். நாம் முதலில் பனிவரகையும் வெள்ளை சோளத்தையும் நன்றாக ஊற வைக்க வேண்டும். அடுத்ததாக நாம் வாழைப்பூவை நரம்பு நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுக்கவும். அடுத்ததாக நாம் சிறு சிறு துண்டுகளாக வெங்காயத்தை நறுக்கி எடுக்கவும். நாம் இப்பொழுது அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களை நன்றாக வதக்க வேண்டும். ஆகையால் வாணலில் எண்ணெய் விட்டு காய்ச்சவும். நன்றாக காய்ந்துவிட்ட எண்ணெயில் கடுகை சேர்த்து பொரிக்கவும். அடுத்ததாக கறிவேப்பிலையை சேர்க்கவும். அடுத்ததாக நறுக்கி எடுக்கப்பட்ட வாழைப்பூ, நன்றாக எண்ணெயில் கடுகு, கறிவேப்பிலை, வாழைப்பூ அத்தனையும் பொன்னிறமாக வதங்கிக் கொண்டிருக்கின்றன. இத்துடன் சிறிது நறுக்கி எடுக்கப்பட்ட பச்சை மிளகாய், மேலும் நறுக்கி எடுக்கப்பட்ட வெங்காய துண்டுகளை சேர்க்கவும். அடுத்ததாக தேங்காய் துருவலை சேர்க்கவும். அத்தனை பொருட்களும் நல்லெண்ணெயில் நன்றாக வதங்கிவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அடுத்ததாக மருத்துவ ரீதியாக சில ஆலோசனைகளை தெரிந்து கொள்ளலாம். அதிகப்படியான வலியோ, ஒரு சிறு படபடப்போ, வியர்வை அதிகரித்தாலோ அவர்கள் செய்ய வேண்டிய முதற்கட்ட சிகிச்சை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு இரும வேண்டும். நன்றாக இருமினால் சுவாசம் முறையாக நுரையீரலுக்கும் இருதயத்திற்கும் செல்லும். அவ்வாறு இருமும்போது சுவாசம் தடைபடாமல் இதயம் சீரான முறையில் இயங்கும். அதற்குள் ஒரு சிறந்த மருத்துவரை நாடி நாம் சிகிச்சை மேற்கொள்ளலாம். ஒருவேளை இந்த நோய்த்தன்மை அதிகரித்து இருந்தால் அவற்றை எளிமையான முறையில் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஆராக்கீரை. 4 இதழ்கள் கொண்ட இந்த கீரை ஆராக்கீரை என்று அழைக்கப்படுகின்றன. இதற்கு நீர் பிரம்மி, நீராரை என்ற மற்ற பெயர்களும் உள்ளன. இது அதிகப்படியான நீர்ப்பாங்கான இடத்தில் தாராளமாக வட்ட வட்டமாக பச்சை பசேல் என்று கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. குறிப்பாக பசுமையான இடங்களில் எல்லாம் இந்த நீராரை என்கிற கீரையை நாம் தாராளமாக சென்று சேகரித்து கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிய மூலிகை. இதனுடைய மருத்துவ பயன்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உடலுக்கு
குளிர்ச்சி தரும். இருதயத்தில் தோன்றக்கூடிய பல வகையான நோய்களை தணிக்கும். அளவு கடந்த வெட்டை சூடை போக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் என்கிற நோயை படிப்படியாக தணிக்கும். ஒரு சிலருக்கு சிறுநீரகத்தில் தொற்று நோய் கிருமிகள் ஏற்படும். அவர்களுக்கு உடனடியாக சிறுநீரோடு இரத்தம் கலந்து வெளியேறும், யூரினரி வித் பிளட். அவர்கள் இந்த கீரையை உணவாகவோ அல்லது மருந்தாகவோ பயன்படுத்தினால் சிறுநீரோடு இரத்தம் கலந்து வெளியேறுவது நிறுத்தப்படும். மற்றும் தொற்று நோய் கிருமிகளால் பாதிக்கப்பட்ட சிறுநீரக எரிச்சலை படிப்படியாக தணிக்கும். உடலுக்கு அதீத குளிர்ச்சியும் அளவு கடந்த வெட்டையை போக்கி நோய்த்தன்மை வராமல் ஒரு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மூலிகை ஆராக்கீரை என்பதால் நாம் ஆராக்கீரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட இதழ் வெண்தாமரை இதழ். அன்பான நேயர்களே, தாமரை, அரவிந்தம், பங்கயம், முண்டகம் என்று பல வகையான பெயர்களில் அழைக்கப்படுகிறது. லோட்டஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு பூ தாமரை. பல வகைகளிலும் நமக்கு கிடைக்கின்றன. வெண்தாமரை, செந்தாமரை, நீலத்தாமரை, தங்கத்தாமரை. இந்த 4 வகை தாமரையும் ஒவ்வொரு அரிய மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன. ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலில் வெண்தாமரை. வெண்தாமரை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. தொற்று நோய் கிருமிகள் இரத்தத்தில் ஏற்பட்டால் இருதயத்தில் பாதிப்பு ஏற்படும். அந்த தொற்று நோய் கிருமிகளை நீக்கும். கண்களுக்கு குளிர்ச்சி தரும். இதய அடைப்பு, இதய வால்வுகளில் ஏற்படுகின்ற இரத்த குழாய் அடைப்பு, ஒரு வகையான படபடப்பு, திடீர் மயக்கம், இருதயத்தில் ஏற்படுகின்ற ஒரு வகையான குத்தல், வலி, மார்பு நோய், கண்களில் தோன்றக்கூடிய எரிச்சல், கபால ஜன்னி, இவையெல்லாம் இந்த வெண்தாமரை எளிதான முறையில் நீக்கும். வெண்தாமரை என்றாலே இதயம்தான் நம் நினைவுக்கு வர வேண்டும். இது ஒரு அற்புதமான தைலம் தயாரிப்பதற்கும் பயன்படுகின்றன. தாமரை இதழ்கள் அத்தனையும் மிகுந்த நன்மை தருபவை. இதனுடைய அடிபாகத்தில் இருக்கக்கூடியதை உடைத்து தாமரை திரியாக எடுத்தோமானால் பசுநெய்யில் வீட்டில் தீபம் ஏற்றி வந்தால் தெய்வீகத்தன்மை அதிகரித்து மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் என்று மகாலட்சுமி தந்திர சாஸ்திரம் கூறுகின்றன. இவ்வாறு உடைக்கும் போது ஏற்படுகின்ற திரி உடைத்தால் நூல் நூலாக நமக்கு ஏற்படும். இந்த நூல்களை எல்லாம் நாம் ஒன்றாக திரித்து ஒரு நாறு போல் செய்து திரியாக எடுத்து தீபம் ஏற்றினால் மிகுந்த நன்மை. அடுத்ததாக செந்தாமரை. செந்தாமரையும் வெண்தாமரை போலவே பல அரிய குணங்களை கொண்டது. செந்தாமரை மணி, தாமரை மணியை நாம் முறையாக எடுத்து காய வைத்து வேப்ப எண்ணெயில் ஊற வைத்து முறையாக ஒரு குருவினிடத்தில் சென்று பிராண பிரதிஷ்டை செய்து அதை உடலில் தரித்து வந்தோமானால் இருதய வலி இவையெல்லாம் நீக்கி ஒரு மின்காந்த அதிர்வு சக்தியை உடலுக்கு ஏற்படுத்தும். தாமரை விதை பாலையும் நீரையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஆற்றல். நமது உடலில் கெட்ட எதிர்ப்பு சக்தியை பிரித்து ஆற்றல் மிகுந்த சக்தியை அதிகரிக்கும். அடுத்ததாக மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் தங்கத்தாமரையும் நீலத்தாமரையும் பற்றி பல அரிய செய்திகளை பார்க்கலாம்.